ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். காரைக்குடி ஸ்பெஷல் கார சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து சுட சுட தோசையோடு வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இட்லிக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ராகி தோசை செஞ்சு அதுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 5லேருந்து 10 வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சின்ன சைஸ் சின்ன குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூண்டு வெங்காயம்லாம் நம்ம ராவை அரைக்கிறதுனால காரம் அதிகமாக இருக்கும். ஸோ வரமிளகாய் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம இதை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கோஸ் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயில் வந்து நான் செஞ்சுருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது கிண்டிகிட்டு இருக்கும் போது சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அந்த தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே புளி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு தக்காளிங்கிறது போதுமானது. அந்த தக்காளி வந்து நடுவில் இருக்க அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு நான் தக்காளியை வந்து அரைச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதையும் வந்து அந்த சட்னியோட நான் ஆட் பண்ணுறேன். இந்த சட்னிக்கு வந்து தண்ணி ஊற்றினா தான் நல்லா அதோட பச்சை வாசனை போகும். நல்லா வேகணும். அதனால் வந்து நல்லா இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த சட்னியை வந்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சூப்பராக கொதிக்க விடுங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கலர் பாருங்கள், நல்லா சட்னி வந்து சுண்டிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் கெட்டியாக. இதை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.